வணக்கம். மிக துல்லியமான ராசி பலன்களை காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியன்று செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக காணலாம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு 14/9/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக மகர ராசிக்கு அடுத்த 44 நாட்கள் பணவரவு கணிசமாக உயரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். கணவன் மற்றும் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். உறவினர்கள் வீட்டில் எளிய முறையில் நடைபெறும் சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட்டு அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள். உறவினர்களால் உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்கள் மூலம் சிறு உபத்திரமும் ஏற்படக்கூடும். தந்தை வழி உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் உங்களது மதிப்பும் மரியாதையும் கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் உயரும். உங்கள் தந்தையுடன் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதனை பெரிதும் பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது. ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் மனதில் சோர்வும் மற்றும் உடல் அசதியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்துக்கு மிகவும் நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம் மற்றும் பணிமாற்றம் ஏற்படக்கூடும். தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்ததை விட பணவரவு கூடுதலாகவே இருக்கும். ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை மற்றும் தாமதம் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் தருவதாக இந்த மாதம் இருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயரும். கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும். அடுத்த 44 நாட்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அனைத்தையும் சமாளிக்க முடியும். பொருளாதார நிலை சுமாராகவே இருக்கும். சுற்று வட்டாரத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மற்றும் மரியாதையும் இருக்கும். எடுக்க போகும் புதிய முயற்சிகளில் சற்று கவனம் தேவை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மன அழுத்தத்தை தவிர்த்து எதிர்மறை சிந்தனைகளில் இருந்து விலகியே இருக்கவும். குடும்பத்தில் இருந்த சண்டை மற்றும் சச்சரவுகள் குறையும். முன்பின் அறிமுகம் இல்லாத புது நபர்களிடம் சற்று ஜாக்கிரதையாக இருக்கவும். எந்த விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுத்து செயல்படுவது நல்லது. புதிய வீடு மற்றும் நிலம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். எதிரிகளால் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும். பணம் தொடர்பான விஷயங்களில் யாரையும் நம்ப வேண்டாம். வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் மனதில் இருந்த சஞ்சலம் அகலும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். புதிதாக செய்யும் காரியங்களில் சற்று கவனம் தேவை. அடுத்தவர்களிடம் பேசும்போது பேச்சில் சற்று நிதானம் அவசியம் தேவை. உங்களிடம் இருந்து விலகி நின்றவர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து சேருவர். அடுத்தவர்களை குறை சொல்லும் பழக்கத்தை கையோடு விடவும். புதிய வீடு மற்றும் நிலம் வாங்கும் முயற்சிகள் தாமதமாகும். வேண்டிய இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும். கணவன் மற்றும் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும்.
ஆன்மீக பயணங்களில் நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சலசலப்பும் கலகலப்பும் மாறி மாறி தோன்றும். உடல்நிலை சீராக இருந்து வரும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் பல இடையூறுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சூடுபிடிக்கும். அக்டோபர் மாதத்தின் மத்தியில் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவார்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டி வரும். அடுத்த 44 நாட்களுக்குள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். கணவன் மற்றும் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தரும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் நன்மை நடக்கும். பெண்களுக்கு பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறுவர். சகாக்கள் மத்தியில் ஆதரவு பெருகும். தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் கலைத்துறையினரின் படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாவார்கள். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் முன்னேற்றத்தில் பாதை வகுக்கும் காலமாக இம்மாதம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒன்றிலும் உறுதியாக இருந்து உங்கள் வேலைகளை முடிக்கும் உங்களுக்கு ஞான மோட்சக்காரகன் கேது பகவான் சஞ்சாரத்தால் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும். நன்றாக சென்று கொண்டிருந்த வேலைகளில் தடை மற்றும் பிரச்சனைகள் ஏற்படும். திட்டமிட்டிருந்த வேலைகளில் நெருக்கடி தோன்றும் என்றாலும் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் சோதனைகளை தாண்டி சாதனைகள் படைக்கக்கூடிய அளவிற்கு அனுகூலமான நிலை உண்டாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும். வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றமடையும். சிலருக்கு புதிய சொத்துகள் சேரும். வியாபாரிகள் மற்றும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் கைக்கு வரும். எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும். சுக்கிரன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் உடல்நிலையிலும் மற்றும் பண விவகாரங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும். அரசு பணியாளர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் முடிந்தவரை நேர்மையாக செயல்படுவதும் ஒழுக்கமாக இருப்பதும் உங்களை பாதுகாக்கும். இல்லையெனில் தேவையற்ற சங்கடங்களையும் அவமானத்தையும் சந்திக்கும் நிலை உருவாகும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை கொள்வதும் தவறான நண்பர்களை விட்டு விலகுவதும் நல்லது. தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு குரு பகவான் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்ப்புகள் அதிகரிக்கும். மறைமுக தொல்லைகள் உண்டாகும். உடலில் நோய்கள் ஏற்படும். அவருடைய பார்வைகள் 10, 12 மற்றும் 2ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால் செய்து வரும் தொழில் முன்னேற்றமடையும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். செலவுகள் கட்டுப்படும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சற்று கவனமாக இருப்பது நன்மை தரும். இக்காலத்தில் வாகன பயணத்தில் நிதானம் தேவை. இயந்திர பணியில் இருப்பவர்கள் விழிப்புடன் செயல்படுவது அவசியம். உங்கள் செல்வாக்கிற்கு இழுக்கு வரும் வகையில் சிலர் அவதூறு பரப்புவதற்கு வாய்ப்பு இருப்பதால் செயல்களில் சற்று கவனமும் ஒழுக்கமும் மிக அவசியம். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய இடம், வீடு மற்றும் வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் சேமிப்புகள் உயரும். அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த வேலை எதுவாக இருந்தாலும் அதனை உடனே முடிக்க வேண்டும் என்ற வேகத்துடன் செயல்படும் உங்களுக்கு தைரிய வீரிய காரகன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கும் வேலைகள் இழுபறியாகும். எதிர்பார்த்த வருமானம் தள்ளி போகும் என்பதால் புதிய முதலீடுகளை இந்த மாதத்தில் தவிர்ப்பது மிகவும் நல்லது.
வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் பொருளாதார நிலை சீராக இருக்கும். பணியிடத்தில் உங்களுக்குரிய வேலைகளில் மட்டும் முழு கவனம் செலுத்துவதுடன் பிறருடைய நிர்பந்தத்திற்கு அடிபணியாமல் செயல்பட்டால் நெருக்கடிகள் எதுவும் இருக்காது. இல்லாவிட்டால் வேலையில் சிக்கல்களும் எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படலாம். வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியாக வைப்பது அவசியம். இல்லையெனில் அரசாங்கத்திற்கு அபராதம் கட்ட வேண்டிய நிலை சிலருக்கு ஏற்படும். எந்த ஒன்றையும் சிந்தித்து செயல்பட்டால் பண இழப்புகளை தவிர்க்கலாம். ஞானக்காரகன் குரு 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். அஷ்டமகேது உங்கள் நிலையில் பின்னடைவை ஏற்படுத்துவார். முயற்சிகளில் தடைகளை உண்டாக்குவார். உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் எப்போதும் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்ப்பாளினரிடம் விலகி இருக்காவிட்டால் அவமானத்திற்கு ஆளாக நேரிடலாம். சற்று கவனம் தேவை. பண இழப்புகள் சிலருக்கு ஏற்படும். குடும்பஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை கிடைப்பதால் குடும்பத்தினரை அனுசரிப்பதும் அவர்களின் ஆலோசனையை ஏற்பதும் நிம்மதிக்கு வழிவகுக்கும். நன்றி, வணக்கம்.